இன்னொருத்தனோட ஒய்ஃபை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எப்படிங்க இவர் நல்லவர்னு சொல்ல முடியும்? எப்படி இவர் அன்பானவர்னு சொல்ல முடியும்? அவர் தாங்க பாதுகாக்கணும். அவரே தப்பு பண்றாரு. சரி, தப்பு பண்ண ரைட்டு, என்ன பண்ணிருக்கணும்? வருந்திருக்கணும்ல. இந்த தப்பை எப்படி மறைக்கலாம்? மறைக்கிறாரு. அதுக்கு என்னமா பண்ணி பாக்குறாரு. ஒர்க் அவுட் ஆகல. வேற லெவல்ல இல்ல. எப்படி இருக்க வேண்டியவன் எப்படி ஆயிட்டேன் செய்யும்போது நீங்கள் அவரை ப்ரைஸ் பண்ணி எழுதிடணும். பாஸ்டர், we know that you are a good church, but we are sad that you are inviting people like Ben Samuel, who is totally immature. He acts total nonsense on stage, but he spoils girls' life in private, and he has messaged many aunties also. Very soon girls will expose him. Please avoid such womanizers. அப்படின்னு போட்டுருங்க. தமிழ் எழுதுறவனும் பாஸ்டர் தாக்கிறாதீங்க, வேற யார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்னைக்கு என்னன்னா, அநேக பேர் பொதுவாகவே என்ன சொல்றதுன்னா, இந்த பொய்யின் ஆவிகளை குறித்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மெய் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ கொஞ்ச காலாவே பார்த்தீங்கன்னா ஜான் ஜபராஜ் அவரை பற்றி பேசுகிறாங்க. அது அநேகருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அது சட்டத்துக்கிட்ட போயிடுச்சு, சட்டம் தான் அதோடைய வேலையை செய்யும், கடமையை செய்யும்னு. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் என்னென்னா, ஆவியானவரோடு பேசினார், பிதாவானவர் பேசினார்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒரு சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிதாவானவர் கையில் எழுதினார்ன்ற மாதிரி ஏற்கனவே அவங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் வீடியோ போட்டிருக்காங்க. என்னை பற்றி பேசும் யாராக இருந்தால் நான் எங்கள் சேனலில் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டோம். அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க சொன்ன கேள்விக்கு தான் நம்ம பதில் கொடுக்குறோம். அதாவது பிதாவை ஒருவனும் கண்டதில்லைன்னு ஒரு வசனம் இருக்குது, சரியா? அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே, அது அவங்களோட விருப்பம். அதாவது என்னென்னா, அவங்க சொன்னது 23ஆம் தேதி அவங்க தேவசமூகத்தில் உட்காரும் போது பிதாவானவர் மெல்கிசேதேக் மூலமாக ஒரு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒய் அப்படின்னு சொல்லி ஒய்டு எழுதினாரான்றது தெரியல, அது சொன்னாங்க. அந்த வீடியோ இருக்கும், நீங்களே போய் அவங்க சேனலில் பாருங்கள். சொன்னார் 23ஆம் தேதி 25ஆம் தேதி கண்டிப்பாக அவர் வருவாருன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, உண்மையிலே அவங்க ஆவியானவர் பேசுனதாகவே இருக்கட்டும், பிதாவானவர் பார்த்ததாகவே இருக்கட்டும், கேள்வி என்னென்னா, அவர் பொய் சொல்ல அவர் மனுப்புத்திரர் அல்ல. அந்த சகோதரிகிட்ட அவர் ஆண்டவர் பேசினார்னா, தன்னுடைய தேவன் இணைத்ததே மனிதன் பெருக்காது இருப்பானாருன்னு வசனம் இருக்கு இல்லையா? அதுமாரி தான் மனைவியை விட்டு பிரிஞ்சு 8 மாதமாக இன்னொரு பொண்ணோட வாழ்ந்தார். அது ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லலையா? இவங்க பேசுறது எல்லாமே இந்த போக்சோ வழக்கை பற்றி தான் பேசுகிறாங்க, சரியா? சரி, அப்படி இருந்தாலும் சரி, ஓகே, ஆண்டவர் இந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கொடுக்கலையா? இந்த மாதிரி ஏமா அவன் இன்னொரு மனைவி விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக இன்னொரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு, ஆண்டவர் சொல்லி இல்லையா? ஆண்டவர் வசத்தை குத்தி காமிச்சிருப்பார் இல்லையா? சண்டைக்காரியோட குடியிருப்பார்கள் வீட்டின் மூலையில், சண்டைக்காரியே இருந்தாலும் வீட்டு மூலையில் தானே இருக்கணும், அடுத்த பெண்ணோட போய் வாழணும்னு ஆண்டவர் சொல்லலையா எங்கேயுமே? அப்படின்னு பிதாவானவர் அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லலையா? அப்படின்னா அப்போ நீங்கள் பார்த்த ஆவியானவர் யாரு, நீங்கள் பேசின பிதாவானவர் யாரு, நீங்கள் தெளிவாக சொல்லணும். ஏன்னா இது ஒரு பொய்யின் ஆவி. இந்த பொய்யின் ஆவி நீங்கள் என்னென்னா, இப்போ பொதுவாக சொல்கிறேன், இப்போ எதையாவது நினச்சி நம்ம படுத்து தூங்கிட்டோம்னா கனவுல அதுதான் வரும். அந்தமாரி இவங்க தேவையில்லாத 25ஆம் தேதி ஓகே, நம்ம லெட்டஸ்ட் வெயிட். அதாவது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பேச்சு திறமை இருந்தாலே மற்றவங்களால கேள்வி கேட்க முடியாது. அதாவது ஆண்டவர் நான் பார்த்தேன், அவர் அதுவும் ஆங்கிலத்தில் ரொம்ப அந்த ஃப்ரீக்வன்ஸாக பேசுகிறாங்க பாருங்கள். நம்ம ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஓ, நல்லா படித்தவங்க இந்த காலத்தில் படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி, தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அவர் கொடுக்குற அந்த வெளிப்பாடு நிச்சயமாக நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. 25ஆம் தேதி கண்டிப்பாக வருவாருன்னு அவங்க சொன்னாங்க, பட் வரலை. நான் அதைத்தான் நான் படித்து சொல்கிறேன். இது சட்டம் இருக்குது, சட்டம் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண, ஜெபம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அவர் ரொம்ப சூப்பராக ஊழியமாக அநேக இளைஞர்களுக்கு ஆசீர்வாதம். அது எந்த பாட்டு பாடினாரு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா?
இது சொர்க்கமா நரகமா சொல்லலைன்னு சினிமா பாட்டு பாடினார். இப்போ வேதம் சினிமா பாட்டை ஆதரிக்கிறதா? வேதத்தின்படி வாழ்தல் சினிமா பாட்டை பாடி பணம் சம்பாதிக்க வேதம் அனுமதிக்கிறதா? நீங்கள் கிறிஸ்தவத்துக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது கிறிஸ்துவை மேற்கோள் காட்டி நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களா? இப்போதோ வசனம் ஒன்று இருக்கு அழகா, அதாவது தனக்கு கேட்டார் போல வசனத்தை வளைத்து கொள்கிறார்கள்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, பொய் நாய் மூலமாக நான் பிதாவை பார்த்தேன், பிதா என்கிட்ட பேசினாரு, மெல்கி சேதக்கு கொண்டாந்து கொடுத்தாரு, ஆவியானர்கிட்ட பேசினாரு, 25 வந்துடுவாரு இப்படி சொல்லி 25 வரலன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு பதிவு. என்ன பதிவு? அவர் சிறையில் இல்லை, பிரிசன், அதாவது நீதிமன்ற காவல் இருந்தாலும் சரி, காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி, ஜெயில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா தான் அங்கே இருக்கும். சரிங்களா? ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் சிறைச்சாலை என்று பார்த்தீங்கன்னா 3 பிளாக் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் இருக்கும். சிறைச்சாலை என்னன்னு தெரியாமல் சில பேர் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ A1 A2 அக்யூஸ்ட் 1 அக்யூஸ்ட் 2 இதுமாதிரி நிறைய போகும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். அவர் இல்லை, அவர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ப்ரிசனில் இல்லை. ப்ரிசனில் இல்லைனாலும் இருந்தாலும் என்னென்ன, நீ சட்டப்படி உள்ளே தானே இருக்கிற நீ. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் கர்த்தர் அவர் உயர்த்திருக்காரு சிறைச்சாலையில் எங்கன்னா கர்த்தர் உயர்த்துவாரா? நீ இருக்கிறதே தண்டனை கைதி மீறி உள்ளே இருக்கிற, எப்படி கர்த்தர் உயர்த்துவார்? ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். அவங்களுக்கு மிஞ்சி போனால் 2000-2500 சப்ஸ்கிரைபர் தான். நீங்கள் வாங்க, நீங்கள் யூடியூப்பில் யார் என்ன வேணால் பேசலாம், வாங்க, மக்கள் ஆதரிக்கிறதுக்கும் வாங்க, பேசுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும். எசபேலின் ஆவி போல பொய்யின் ஆவியை பரப்பக்கூடாது. அப்போ நீங்கள் பார்த்த பிதாவானவர் யார், நீங்கள் இப்போ கொண்டு கொடுத்த மெல்கி சேதர் எப்படி இருந்தார், ஆவியாளர் கூட பேச சொல்லி என்ன வார்த்தை பேசினாருன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உண்மையா அல்லது நீங்கள் தரிசனத்தில் பார்த்தா கனவா? அதை ஒத்துக்குங்க. உண்மை இல்லை, எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல, இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அப்படி பேசுங்க. அதை விட்டுட்டு ஆவியாளர் பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், ஏன் இப்படி? அப்புறம் ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க, ஜான் ஜப்ராஜ் எல்லாரும் நீங்கள்லாம் குறை சொல்கிறீங்க அவரை, ஒரு ஊழியக்காரர் எப்படி குறை சொல்வேன்? ஜான் ஜப்ராஜ் எவ்வளோ குறை சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, பாவம் ஒரு பென்சாமில் அந்த தம்பியை பற்றி எவ்வளோ ஒரு கேவலமாக பேசியிருக்கிறாரு. கேட்டால் இதை ஏஐ வாய்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கிறீங்க. அவரே தப்புன்னு ஒத்துக்கிட்டா கூட உங்களால் அது பொறுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு என்னென்ன, ஜான் ஜப்ராஜ் வச்சு நம்ம பணத்தை சம்பாதிக்கணும், அவர் வெளியில் நாங்கள் உங்களுக்காக பேச முடியாது, எங்கள் சபைக்கு வாங்கன்னு சொல்லி நிச்சயமாக அவர் யாரையும் பார்க்க விரும்ப மாட்டார். அவருக்கு இப்போ நல்ல பாடம் கற்றுக்கிட்டார். யாரெல்லாம் அவர் கூட இருந்தாங்களோ அதெல்லாம் அவர் பார்த்துட்டார். யார் உண்மையானவன், யார் கூட இருந்து குழி பறிக்கிறவன், யார் வெளியிலேருந்து என்னென்ன பண்ணுவாரு, எல்லா நியூஸும் அவருக்கு போகுது. சரிங்களா? இன்ன வரைக்கும் அவர் மனைவியோ அவங்களுடைய உடன் பிறந்தவரோ அல்லது அவங்களுடைய பெற்றவர்களோ அல்லது அவங்களுடைய மாமனாரோ யாருமே அவருக்காக யாரும் வெளியே மீடியாவில் பேசலை. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், கேட்டது வச்சு தான் பேசுகிறோம். அதனால் அது பேசுகிறவங்க உண்மையாக நீதி நியாயமாக. இது வரைக்கும் ஜான் ஜப்ராஜோடைய மனைவி குறித்து யாரும் பேசலை. அவங்க எப்படி இருக்கிறாங்க பாவம், அவங்களோட பிள்ளையை வச்சுட்டு அது எப்படி அந்த பிள்ளை அப்பா எங்கே கேட்குமோ அவங்க என்ன பதில் சொல்ல முடியும், அதெல்லாம் நம்ம யோசிக்காமல் வெறும் ஜான் ஜப்ராஜ் சொல்லி நீங்கள் அவர் என்ன பண்ணுறீங்க, வழி விலக செய்கிறீங்க. எசபேலினால் இப்படி தான் கருணையாக அப்படியே அவர் மேலே பாசத்தை புரியுற மாரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அந்த மனைவிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கணும். நீங்கள் கவலைப்படாத சிஸ்டர், பிரதர் வருவார், உங்கள் கூட வாழ்வார், உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருப்பார், நீங்கள் சொல்லியிருந்தா அது நீங்கள் உண்மையில் ஆவிக்கிற சகோதரன் ஆவிக்கிற சகோதரன் இருப்பாங்க. எல்லாருமே பொய் சாட்சி பொய் சொன்னால், நீங்கள் பொய் சாட்சின்னு சொன்னால் அந்த பொய் என்ன பொய்ன்னு காவல்துறை அதிகாரிகளும் நீதிமன்றம் உங்களை கேட்டால் நீங்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குது? சரி கூப்பிட்றாங்க வாங்க, பொய் நீங்கள் மீடியா போட்டிருக்கீங்க, அது என்ன பொய்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க அவர் சொல்ல இவர் சொல்கிறாருன்னா அவர் கூட போய் உட்காருங்க உள்ளேன்ருவாங்க. அதனால் ஞானமாக பேசுங்க. எதை குறித்தும் நீங்கள் வேதத்தை பற்றி பேசுங்க. சும்மா அவர் ஜான் ஜப்ராஜ் சட்டம் பார்த்துக்கோங்க, அவங்க அட்வொகேட் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் அரசாங்கம் பார்த்துக்கும். இதுதான் நமக்கு வேலையா? வருகையை குறித்து பேசுங்கன்னா அதை பேசாமல் ஜான் ஜப்ராஜ் வருவார், காண்டோருக்கா ஊழியம் செய்வார், அவர் குற்றப்படுத்தின நாவல் எல்லாம் நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க மூஞ்சின்னா அவர் கூட தான் குற்றப்படுத்தினார் எல்லா ஊழியரையும். அந்த வீடியோலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது ஏஐ வாய்ஸ்ன்றீங்க. இப்போ மற்றவங்க யாரெல்லாம் குற்றப்படுறது பேசணும்னு சொன்னால் நீ எரிச்சல் உங்களுக்கு பொறாம, அவர் நல்லா வளர்ந்துட்டாருன்னு. அவர் வளர்ந்தா எங்களுக்கு என்ன, எங்கள் சாப்பாடு எங்களுக்கு, எங்களை எந்த அளவுக்கு கருத்தை நடத்தோ அந்த அளவுக்கு ரொம்ப போக போகிறோம். உங்களையும் அப்படி தான் கருத்தை நடத்த போகிறாரு. இப்போ அவர் நல்லா வளர்ந்துட்டாருன்னா இன்னும் கோலியாத் மாதிரி 8 அடி 9 அடி வளர போகிறாரு. ஆகவே இந்தமாரி பேசி நீங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணாதீங்க.
இது வந்து மேலும் மேலும் ஜான் ஜபராஜோட வழக்குக்கு இது மிகப்பெரிய ஒரு சரிவாக அமையும். பெயில் கிடைக்காது, போராட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க தெரியுமா, 25ஆம் போராட்டம் நடத்துவாங்க. ஏன் அவங்க நடத்தல? அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ கேட்டோம், நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா பெயில் கிடைக்காதுன்னு காவல்துறை அறிவுறுத்தல் படி அவங்க என்ன பண்ணாங்க, ஓஹோ நம்மளால பிரதருக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு அவங்க பண்ணலை. இதுதான் உண்மை. நீங்கள் வந்து மீடியா கட்சின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச எல்லாரோட யூடியூப் சேனலும் வாட்ச் பண்ணப்படுது. நாளைக்கு எல்லாரும் போய் அங்கே நிற்கணும். அதனால ஜான் ஜபராஜ் பற்றி பேசாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உண்மை எதுவோ பொய் எதுவோ சட்டம் சொல்லுவோம், கர்த்தர் பார்த்துப்பாரு. இனி அவர் வெளியே வந்தாலும் ஊழியம் செய்வார். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு யோபு மாதிரி முன்னிலை பாருங்க பின்னிலை பயங்கரமாக இருக்கும். அவர் ரொம்ப நொந்து போய் தான் வந்திருக்காரு. ஜான் ஜபராஜ் சிறையில் ஒன்றும் ரொம்ப ஒரே இதில் அவர் மிக ஒரு மனுஷன் டிப்ரெஷனில் ரொம்ப இருக்கிறார். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ரூமில் 24 மணி நேரம் ஒரு ரூமில் உட்காந்துங்க என்ன பண்ண முடியும்? வரும் நம்மளே ஒரு ரூமில் உட்காந்து இருந்தோம்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும். வீட்டுக்குள்ளேருந்து எங்கன்னா வெளியே போகலாமான் இருக்கும். அவரால் எங்கேயும் போக முடியாது. அப்போ நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணி அவர் வெளியே வந்து ஜெபம் பண்ணுங்க. உண்மை எதுவோ சட்டம் செய்யும். அதுக்காக வந்துட்டு பொய் வழக்கு, அவர் வந்து ஜெயிலில் இல்லை, ப்ரிசன் இல்லை, இங்கே இருக்கிறாரு அங்கே இருக்காரு, நீ கூட இருந்து போய் பார்த்து மாரி பேசக்கூடாது. நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து மனு போடுங்க, ஜான் ஜபராஜ் நாங்கள் பார்க்கணும், மனு போட்டு அவர் ஆறுதல் சொல்லுங்கள். அது உங்களால் செய்ய முடியாது. எதுக்கெல்லாம் தேவையில்லாமல் நான் போய் வம்பல மாட்டோம்னு இருந்துட்டு உஷாராக என்ன பண்ணுறீங்க, ஃபோனில் சரி யூடியூப்பில் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அடுத்த ஸ்டேட்டஸ் தம்ப்நெயில்னா போகிறீங்க, ஜான் ஜபராஜன் அடுத்த ஸ்டேட்டஸ் போகிறீங்க, போட்டு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வந்து கர்த்தரை நான் பார்த்தேன் அதை பார்த்து ஏன் பொய் நான் சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் கர்த்தர் வந்து அமைதியாக இருப்பார் நினைக்காதீங்க. எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அது நிச்சயமாக இருப்பீங்க. நாளைக்கு உங்களுக்கே அது வந்து 4 பேர் கேட்பாங்க. இப்போ நானே கேட்குறேன், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னா உங்களால் பதில் சொல்ல முடியல. உடனே நீங்கள் அடுத்த வீடு என்ன போகிறீங்க, இல்லை அவர் வந்து ப்ரெசன்ட் இல்லை, நீங்கள் அதை சொன்ன பேர் பிதாவை பார்த்தேன், ஆவியானவரோட பேசினேன், மில்கியதுக்கு பார்த்தேன்னு சொன்னல, அதுக்கு முதல்ல சரியான விளக்கத்தை கொடுங்க. இல்லையா நான் தெரியாமல் பேசணும் கம்முன்னு போயிட்டு வேதத்தை பற்றி பேசுங்க. சும்மா வந்து இந்த மாதிரி கம்மி சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு இதுமாரிலாம் பேசினா கண்டென்ட் பேசினா எல்லாரும் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து வீடியோ பார்க்க மாட்டாங்க. உண்மையை உள்ளபடி பேசுங்க. இதுதான் நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு இனி ஜேஜே பற்றி பேசாதுங்க. அவங்க குடும்பத்துக்காக ஜெபம். இப்போவும் நான் அவங்க எனக்கு ஜேஜே அவர் மேலே எந்த ஒரு பராம போட்டி இல்லை. இப்போவும் நான் என்ன ஜெபிக்கிறேன்னா, அவர் மனம் திரும்பி வரணும், தான் மனைவி பிள்ளையோடு சேரணும். அதுதான் ஒரு ஊழியத்தை அவர் அப்போ தான் ஊழியத்தை அவர் கட்ட முடியும். சரிங்களா? மற்றபடி மனைவியை விட்டுட்டு வேறு எங்கன்னா போனால் நிச்சயமாக அவரால் ஜெயிக்க முடியாது, வீட்டில் நடக்க முடியாது. அதனால் அதிக பாதாளத்துக்கு அவர் போயிடுவார். அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்காதீங்க. அந்த ஆவி உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணணும். நீங்களும் அப்படியே பேசி 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 வெறுமையாக தான் போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிசாசுகளும் அற்புதம் செய்யணும் வசனம் இருக்குது. அப்போ உங்கள் கூட இருக்கிறது ஆவியானவராக பிசாசான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ தொடர்ந்து நம்மளை வீடியோ பாருங்கள், நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.